கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியிலே வரக்கூடிய ஒரு பகுதி இன்று நாம் கொண்டாடுகின்ற, நினைவு கூர்ந்து நன்றியோடு நினைத்து பார்க்கின்ற முதல் மறைசாட்சியர்கள், ரோமை மறைசாட்சியர்கள். இந்த இரண்டையும் ஒப்பிட்டு ஒரு சில கருத்துக்களை இந்த நற்செய்தி பகுதியின் அடிப்படையிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். முதலிலே பாருங்கள், இந்த நற்செய்தி பகுதி, இந்த கடல் என்று சொல்லக்கூடியது கலிலேய கடல். இது மிகப்பெரிய ஒரு இடமாக, நீர்த்திரளாக இருக்கிறது. ஆனால் உண்மையில் இது ஏரி என்று தான் சொல்ல வேண்டும். கெனசரேத் என்று அழைக்கப்படுகிறது, கலிலேயா கடல் என்றும் அழைக்கப்படுகிறது. கடல் என்று எதை நாம் குறிப்பிடுகிறோம் என்று சொன்னால், ஒரு கரையிலிருந்து நாம் பார்க்கின்ற பொழுது மறுகரை நமக்கு தெரியாது. அந்த அளவுக்கு கரை காணாத வகையில் இருப்பதுதான் கடல். ஆனால் ஒரு கரையிலிருந்து மறுகரையை நாம் காண்போம் என்று சொன்னால், ஒரு கரைக்கு உள்ளாக நீர்த்திரள் இருக்கிறது என்று சொன்னால், அதை நீர்த்திரள், ஏரி, குளம் என்றெல்லாம் பல பெயர்களில் அழைக்கின்றோம். இந்த கலிலேய கடல் என்பது மிக நீண்ட ஒரு கடல். இந்த கடலினுடைய ஆழம் ஏறக்குறைய 920 அடி ஆழம் என்று சொல்கின்றார்கள். இதற்கு அருகமையிலேயே இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு மலை, அந்த மலையினுடைய ஆழம், அதனுடைய உயரம் என்பது ஏறக்குறைய 6000 அடிகளுக்கு மேலாக உள்ளது என்றும் குறிப்பிடுகிறார்கள். ஆக இதனுடைய ஆழம் அந்த அளவுக்கு இருக்கிறது. இதனுடைய அருகில் இருக்கக்கூடிய மலை பகுதி என்பது அவ்வளவு உயர்ந்ததாக இருக்கிறது. எனவே குறிப்பாக மே மாதம் இது போன்ற 1-2 மாத காலங்களிலே அதனுடைய காற்றினுடைய சுழற்சி என்பது அதிகமாக இருக்கும். இது அங்கே மீன் பிடிக்கின்றவர்களுக்கு நன்றாகவே தெரியும். இது அவர்களுக்கு ஒன்றும் புதிது அல்ல. எத்தகைய புயலை எல்லாம் அவர்கள் சந்தித்திருப்பார்கள், அதையெல்லாம் அவர்கள் மீண்டும் மேலெழுந்து வந்திருப்பார்கள். ஆனால் இன்றைய நற்செய்தியிலே என்ன நடக்கிறது என்று சொன்னால், அத்தனை வேளைகளிலும் ஆண்டவர் இயேசு அவர்களோடு இருந்ததாக தெரியவில்லை. அது அவர்களுடைய தொழில். எனவே அவர்கள் அதை செய்கின்ற பொழுது ஏற்படுகின்ற ஒரு விபத்து. ஆனால் இன்றைக்கு இந்த நற்செய்தி பகுதியிலே நாம் பார்ப்பது, இந்த ஒரு பெரும் காற்று புயல் அடிக்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு அவர்களோடு இருக்கின்றார். ஆனால் எப்படி இருக்கின்றார் பாருங்கள், உறங்கிக் கொண்டிருக்கின்றார் என்று சொல்லப்படுகிறது. அந்த உறக்கம் என்பது அவருக்கு எப்படி வந்தது? இவ்வளவு பெரிய ஒரு காற்று அடிக்கிறது, அலை கழிக்கிறது, இதிலையும் ஆண்டவர் தூங்குகின்றார் என்று சொன்னால் அதை நாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், அவர்களுக்கு ஒரு சரியான பாடத்தை புகட்டுவதற்காகவே தான் இந்த ஒரு நிகழ்வை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுக்கின்றார். அன்புக்குரியவர்களே, பல நேரங்களிலே நம்முடைய வாழ்விலேயும் இப்படித்தான் இருக்கின்றோம். நமக்கு தலைக்கு மேல் வெள்ளம் போகிறது என்று நாம் நினைக்கின்றோம். இனி நமக்கு எந்த ஒரு நம்பிக்கையும் மறுவாழ்வும் இல்லை என்று நாம் நம்பிக்கை இழக்கின்றோம். அப்பொழுது நாம் என்ன செய்கின்றோம்? இந்த திருத்தூதர்கள் என்ன செய்திருக்கலாம்? கப்பலிலிருந்து, படகிலிருந்து அவர்கள் கீழே குதித்திருக்கலாம். ஆனால் இவர்கள் ஆண்டவர் இயேசுவை எழுப்புகின்றார்கள். ஆண்டவர் இயேசுவிடம் சென்று முறையிடுகிறார்கள், இயேசுவிடம் வேண்டுகிறார்கள். காற்றும் கடலையும் ஆண்டவர் இயேசு அடக்குகின்றார். அன்புக்குரியவர்களே, ஏன் நீங்கள் அஞ்சுகிறீர்கள், நம்பிக்கை குன்றியவர்களே என்று சொல்கிறார். எனவே நம்முடைய வாழ்விலே இதுபோன்ற துன்ப கட்டங்கள் வருகின்ற பொழுது, சோதனை வேளைகள் நடக்கின்ற பொழுது, நம்பிக்கை என்பதை நாம் இன்னும் அதிகப்படுத்த வேண்டும். கடவுள் உறங்கிக் கொண்டிருக்கிறார், கடவுள் நம்மை கண்டும் காணாமல் இருக்கின்றார், பாராமுகமாக இருக்கின்றார் என்று நாம் நினைப்பது தவறு. கடவுளுக்கு ஏது உறக்கம்? கடவுள் எப்படி பாராமுகமாக இருப்பாரா? கண்டிப்பாக இருக்க முடியாது. அப்படி என்றால் அவர் கடவுளே கிடையாது. அன்புக்குரியவர்களே, ஆக கடவுளுடைய எல்லா பார்வைக்கும் அடிப்படையில் தான், அதனுடைய அடியில் தான் எல்லாமே நடக்கிறது. அப்படி என்றால் நமக்கு என்ன பெரிய ஆபத்து வந்துவிட போகிறது என்ற அந்த ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கை நம்மை வழிநடத்த வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு கொடுக்கிறார். இந்த நம்பிக்கையை அளிக்கின்றார்.
காற்றையும் கடலையும் அவர் அமைதிப்படுத்துவது என்பது அவருக்கு மிகப்பெரிய ஒரு காரியமாக இல்லை. அவர் கடவுள். எனவே அவர் சொல்வதை இயற்கை கூட கேட்கும் என்பதில் எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை. ஆனால் அவர்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கின்ற ஒரு வழியாகத்தான் இந்த ஒரு நிகழ்வை ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு கொடுக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இதோடு தொடர்புடைய இன்றைய விழாவை நாம் நினைத்து பார்ப்போம். ரோமை முதல் மறைசாட்சியர் என்று. ரோமையிலே தான் முதலாக கிறிஸ்தவம் என்பது தோன்றியது. அந்த கிறிஸ்தவம் என்பதும் வளர்ந்தது. கான்ஸ்டன்டைன் என்ற ஒரு பேரரசன் தான் இந்த கிறிஸ்துவத்திற்கு முதலாக அரசு அங்கீகாரம் கொடுத்து இதை தன்னுடைய சமயமாக ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் இயேசுவை அவன் எல்லோரும் பின்பற்ற வேண்டும், கிறிஸ்துவத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று உலக அளவிலே இந்த சமயத்தை முதலாக தொடங்கியவர் அவர்தான். அதன் பிறகுதான் இந்த ஒரு மறை, இந்த விசுவாச உண்மை, இது கிறிஸ்தவர்கள் என்ற ஒரு சிறு குழுமம் பெரிய அளவிலே வளர ஆரம்பித்தது. அன்புக்குரியவர்களே, அவ்வாறு பெருகிய நேரத்திலே, எண்ணிக்கையிலே வளர்ந்த வேளையிலே ரோமை பேரரசர்கள் இதற்கு எதிர்ப்பாக இருந்தார்கள். காரணம் என்ன? ரோமை பேரரசர்கள் தங்கள் கடவுளுடைய பிரதிநிதியாக நினைத்தார்கள். எனவே அவர்கள் வழிபடுகின்ற தெய்வங்களையும் தங்களையும் இந்த மக்கள் வழிபட வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நிர்பந்தப்படுத்தினார்கள். ஆனால் இவர்கள் முடியாது என்று சொல்லி, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், இயேசுவின் வழியில் செல்கின்றவர்கள் நாங்கள் என்று சொல்லி புதிய ஒரு வழியை, வாழ்வை இவர்கள் தேடினார்கள். எனவே இந்த ரோமை பேரரசர்கள் அநியாயமாக இவர்கள் மேல் பழியை சுமத்தி, இவர்கள் மேல் பல துன்பங்களை கொடுத்து, இவருடைய வீடுகளை எல்லாம் தீக்கிரையாக்கி பல்வேறு வேத கலாபனைகளையும் துன்பங்களையும் துயரங்களையும் இவர்களுக்கு கொடுத்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இவருடைய உயிரை கூட பணைய வைக்கின்ற அளவுக்கு துணிந்து இவர்கள் வருகின்ற அளவுக்கு இந்த ஒரு துன்பம், வேத கலாபனை என்பது இருந்தது. அந்த நேரத்தில் பாருங்கள், ஒருவர் கூட ஆண்டவர் இயேசுவை மறுதலித்ததாக தெரியவில்லை. இயேசுவை எங்களுக்கு வேண்டாம் என்று விட்டுவிட்டதாக தெரியவில்லை. இயேசுவின் மேல் எனக்கு நம்பிக்கை இல்லை என்று தங்களுடைய நம்பிக்கையை இழந்ததாக தெரியவில்லை. எல்லோரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களாக, இறைவனுக்கு புகழ் செலுத்தியவர்களாக, ஹல்லேலூயா, கடவுளுக்கு புகழ்ச்சி என்றுதான் அவர்கள் இறந்திருக்கிறார்கள். கிறிஸ்து இயேசுவின் மேல் கொண்டிருக்கின்ற நம்பிக்கையை அவர்கள் அறிக்கையிட்டு இருக்கிறார்கள். எனவே தான் அன்புக்குரியவர்களே, அவர்களுடைய படகிற்கு மேல் வெள்ளம் போயிருந்தாலும் அது அவர்களை ஒன்றும் செய்யாது என்ற நம்பிக்கையின் அடிப்படையிலே கிறிஸ்துவின் மேல் அவர்கள் கொண்டிருந்த விசுவாசத்தை அறிக்கையிட்டு தங்களுடைய உயிரையும் துறந்தார்கள். இதுதான் வீரம், இதுதான் நம்பிக்கை. எனவே இந்த திருத்தூதர்கள் பயந்தார்கள். ஆனால் முதல் மறைசாட்சியர்கள் அதற்கு சாட்சியம் பகர்ந்தார்கள். இந்த ஒரு அளவிலே தான் நம்முடைய விசுவாசம் வளர வேண்டும், அதிகப்பட வேண்டும் என்று நாம் விரும்பப்பட வேண்டும். எனவே தான் அன்புக்குரியவர்களே, இந்த திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். அன்றைக்கு திருத்தூதர்கள் கேட்டார்கள், எங்களுடைய நம்பிக்கையை அதிகப்படுத்தும் என்றார்கள். நமது நம்பிக்கையை ஆண்டவர் அதிகப்படுத்த இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். ஆமென்.